ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். அனைவரும் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். நான் எப்பயுமே இப்படி சொல்லுவேன், வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக திரும்புவோம் சொல்ல மாட்டேன். வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை சிந்தையை திருப்புவோம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், வெறுமனே பைபிள் மட்டும் திரும்பினா போதாது, இருதயமும் ரெடி ஆயிடணும். ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா தானே சொன்னார், உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன், சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ரெடியாக இருக்கணும், எப்போ எனக்கான ரேமா வரும், எப்போ எனக்கான வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே ரொம்ப ரெடியாக தயாராக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம கூட பேசுவார். நான் ஜெபத்தில் நேற்றைய தினத்தில் ஜெபம் நடத்திட்டு இருக்கும்போது சொன்னேன் இப்படி தானே, நம்ம சபைக்காக நம்ம பாரம் எடுத்து ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். சபையை குறித்த காரியங்களை நம்ம கூட சபையை குறித்து எந்த அக்கறையுமே இல்லாதவங்க கிட்ட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். அதே போல் நீங்கள் யாருக்காக ரொம்ப சிரத்தை எடுத்து ஜெபிக்கிறீங்களோ அவங்கள குறித்த காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார், உங்களோட பேசுவார். அதனால் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய ஈகர், நம்மளுடைய வாஞ்சை அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஆவியானவர் பேசுகிற தேவன். ஆண்டவர் சொன்னார் இல்லை, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? காது இல்லைன்னு அர்த்தமா? காது இருக்கும், செவி கொடுக்கிற மனசு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. கேட்கிறதற்கு காதுள்ளவன், நான் சொல்கிறேன்ப்பா, ஆனால் கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அதனால் இன்னைக்கு நானும் சொல்கிறேன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 58வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 58வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த வசனத்துல எத்தனை உன்னை பார்த்தீங்களா? எத்தனை? 4 3 உன், அப்புறம் ஒரு உனக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் 5 தடவை பர்சனலாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி தான் இந்த வசனத்தை நம்ம கடைசியாக தியானிக்க போகிறோம் இல்லையா? அதனால் நான் எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட்டாக அவங்களுக்கு நான் ரீகேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். பாருங்கள், ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்படியானால் உன் வெளிச்சம் எழும்ப போகிறது, வெளிச்சம் எழும்ப போகுது. இவ்வளோ நாள் நீ முடக்கப்பட்ட சூழ்நிலையில், ஒரு மாதிரி ஒரு இருளில், ஆமென், ஹல்லேலூயா, ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனில் நீ எப்படி இருந்திருந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, நீ எப்படி இருந்திருந்தாலும், இந்த இலக்கியங்கள்லாம் ஈவன் பைபிளில் கூட சொல்லுவாங்களே இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, ஒன்றுமே எழுதப்படலை, அப்படி தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? முடங்கி கிடக்கிற காலம். நம்ம வாழ்க்கையிலையும் சில பீரியட்ஸ், சில காலங்கள் நம்மளை எழும்பவே விடாது, அப்படி தானே? சில முடங்கி கிடக்கிற, ஏன் நம்மளுக்கே தெரியாது. நம்ம எழும்பணும்னு நினைப்போம், நம்ம செயல்படணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளை செயல்பட விடாத மாதிரி சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு முன்னாடி அப்படியே நம்ம கண்ணை மறைச்சி அப்படியே ஒரு பெரிய இருள் சூழ்ந்த சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடக்க வேண்டியது வரும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக சொல்கிறார், உன் வெளிச்சம் வரப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி வரப்போகிறது? விடியற்கால
இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வுக்கு ஏற்கனவே நான் அர்த்தம் சொன்னேன் இல்லையா? சுகவாழ்வுன்னா என்ன? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் முறிவுகள் எல்லாம் கட்டப்படும், உன் காயங்கள் எல்லாம் மாற்றப்படும். நம்ம நிறைய டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் வாலிப பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறேன், வெறும் தமிழ் பைபிள் மட்டும் வாசிக்காதீங்க சரியா? இங்கிலீஷில் வாசிங்க, ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க தானே, இங்கிலீஷ் மீடியம் தான் எல்லோரும் படிக்கிறீங்க மேக்ஸிமம். அதனால் 2 லாங்குவேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் வந்து தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும், சில காரியங்கள் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் மெடிடேட் பண்ண, தியானம் பண்ண அது புரியும். இப்போ பாருங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து அப்படின்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ஓகே, திருமணம். ஓகே, அப்புறம் நான் கூட இவ்வளோலாம் யோசிக்கல. ஓகே, என்னோட வியாதியில் ஏதோ சுகம் கிடைக்கும் போல், இப்படிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனால் நம்ம இங்கிலீஷில் நிறைய டிரான்ஸ்லேஷனில் நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவர் முறிவுகளை கட்டுகிறவர், காயங்களை கட்டுகிறவர், யுவர் wounds will be healed அப்படின்னு இருக்குது சரியா? அப்போ நம்ம இந்த வார்த்தையில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய அடிக்காயங்களை மாற்றுகிறவர். இதை குறித்து நான் அதிகமாக பேச விரும்பலை, நம்ம அதிகமாக தியானித்து விட்டோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் அடிக்காயத்தை ஆற்றும் போது நம்ம வாசிச்சோம் இல்லையா? சந்திரனுடைய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசத்தை போலவும் சூரியனுடைய பிரகாசம் ஏழத்தனையா அதிகமாய் பிரகாசிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இங்கே உன் நீதி அப்படின்னு சொல்லி தமிழில் இருக்கு, இங்கிலீஷில் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் யுவர் காட்லினஸ், உன்னுடைய தெய்வ பக்தி, நீ தேவனுக்காக செய்கிற பத்தியா சில காரியங்களை நீ துணிஞ்ச ஆண்டவருக்காக செய்கிற பத்தியா உன்னுடைய தெய்வ பயம். இன்னைக்கு நிறைய சபைகளில் அந்த தெய்வ பயமே இல்லை. நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களிடத்துல தெய்வ பயமே இல்லை. உலகத்தானுக்கு இருக்கிற பயம், உலகத்தானுக்கு இருக்கிற பக்தி, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்களிடத்துல இன்னைக்கு இல்லை. அப்படிதானே? இயேசுக்கே இருந்துச்சு நம்முடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல. தேவாலயத்தில் விற்கிறீங்களா, வியாபார ஸ்தலமாக்குறீங்களா? ஆண்டவர் கேட்டார்ல, கோவம் வந்துச்சுல்ல. இன்னைக்கு நம்ம அழகா சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்து தான் எல்லாமே செய்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய காட்லினஸ், உன்னுடைய தேவ பக்தி உனக்கு முன்னாடி போகும். அப்படி நீ இருந்தன்னு வைய, நீ தேவனுக்கு பயந்து உண்மையாக தேவனோடு கூட நீ இருந்தனா கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஆசீர்வாத குறைவுக்கும் நமக்கு அற்புதம் நடக்காததுக்கு காரணமே நம்ம தான். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை பயங்கர உண்மையாக தேடினேன் பார்த்துக்கோங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்யவே இல்லை, யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் யாருக்கும் கடனாளியே அல்ல. அவர் யாருக்கும் கடன்லாம் வைக்க மாட்டாருங்க. நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் 1000 ரூபாய் திருப்பி தான் தருவாரே தவிர உங்ககிட்ட 100 ரூபாய் கடன் வாங்க மாட்டார். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நம்முடைய சுகவாழ்வு துளிர்காலத்துக்கு காரணம் யாரு? நம்ம தான். நான் சரியாயிட்டா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆமென். இங்கே கர்த்தருடைய மகிமை, நீ உன்னுடைய தெய்வ பயம் முன்னாடி போகும், பின்னாடியே கர்த்தருடைய மகிமை காக்கும். அப்படின்னா இங்கே தமிழில் கர்த்தருடைய மகிமைன்னு இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹிஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்னம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்க அப்படின்னா எந்தெந்த பைபிள் கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப வல்லமையாக ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்டிருக்காங்களோ, இன்றைக்கும் நம்ம வசனம் வாசிக்கும் போதெல்லாம் உதாரணமாக கதாபாத்திரங்கள் எடுக்கிறோம்ல, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் தாவீதோடே இருந்தார். பார்த்தீங்களா? அப்போது கர்த்தர் யாரோடலாம் இருந்தாரோ, நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லிட்டு, அதுதான் பெரிய பிளெஸ்ஸிங், அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இருந்துட்டா அவர் நிறைவானவர் வந்துட்டாலே நிறைவு வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா.
அப்போ கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போன வாரமே பார்த்தோம் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் பிரிவினை உண்டாக்கி அதே மேகஸ்தம்பம், அதே மேகம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கவும் எகிப்தியரை அழிக்கவும் உட்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய முற்பகுதி. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. எனக்கு ரொம்ப கேள்வியாக இருந்த இந்த வசனம் கிடைக்கும்போது, அது என்ன உன் வெளிச்சம் எழும்போன்னு சொன்னால் ஓகே, நீ எழும்பி பிரகாசிப்ப எல்லாம் ஓகே, அது என்ன விடியற்கால வெளுப்பை போல, அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த விடியற்கால வெளுப்புக்கு இப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கேள்வி. அப்போ நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, சரி அதுக்கும் மற்ற வெளிச்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்க ஆரம்பித்தேன். பாருங்க, விடியற்கால வெளிச்சத்துக்கு என்று சொல்லி ஒரு தனித்துவம் உண்டு. அப்படி தானே, அப்படி தானே? நிறைய பேர் அதை ரசிப்போம்ல. வானத்தில் அந்த விடியற்கால வெளிச்சம் நம்ம சயின்ஸ்லலாம் பார்த்தோன்னா அது என்ன கோள், என்ன கோள்னு சொல்லுவாங்க, வீனஸ். வெள்ளி 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 நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும்ல அந்த விடியற்கால வெளுப்பு. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல எழும்பும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இந்த விடியற்கால வெளிச்சத்துக்கு என்று சொல்லி ஒரு தனித்துவம் உண்டு அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப இருண்ட சூழ்நிலையில் அந்த வெளிச்சம் நல்ல இப்போ நீங்கள் என்னை கவனிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்க, அந்த வெளிச்சம் அப்படியே எழும்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும், வானம் இருட்டாக இருக்கும், இருண்ட சூழ்நிலை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த விடியற் கால வெளுப்பு எழும்பும்போது அங்கே வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. எப்பயுமே நல்ல லைட் பிரகாசமாக இருக்கும்போது டார்ச் அடித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென், அதனுடைய மகிமையே தெரியாது. ஆனால் கரண்ட் போச்சுன்னா எல்லா கைகளும் டார்ச்சை நோக்கி தான் என்ன செய்யும். மொபைல்லையாவது லைட்டு போட்டுருவோமா இருக்கா? அப்போ இருண்ட சூழ்நிலையில் ஒரு இருளின் வாழ்க்கை வழியாக போயிட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த விடியற்கால வெளுப்பினுடைய மகிமை தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் விடியற்கால வெளுப்பு, அந்த டான் மார்னிங், அந்த பிரேக்கிங் ஆஃப் த மார்னிங் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. அப்போ அதனுடைய தனித்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், அது இருண்ட ஒரு சூழ்நிலையில் உதிக்கிற ஒரு வெளிச்சம். அதனுடைய ஸ்பெஷாலிட்டியே தனி. அது மாத்திரம் இல்லை, நம்ம மத்தியான வெளிச்சம் எப்படி இருக்கும், ரொம்ப பயங்கரமா அப்படி இருக்கும். ஆனா இது பாருங்க, ஒரு ஆர்ப்பாட்டமே இருக்காது. எப்படி ஆரம்பிக்கும், ஹல்லேலூயா, எப்படி ஆரம்பிக்கும், மெதுவா. அது தொடங்குறது இது. நம்ம இந்த கோழி இருக்குல்ல, நாட்டுக்கோழி முட்டை போட்டுச்சுன்னா என்ன செய்யும், பார்த்துருக்கீங்கல்ல, அது போடுறது இத்தனோண்டு ஒன்றே தான் போடும், அப்படி தானே? ஆமாம். ஆனால் இந்த விடியற்கால வெளிச்சம் எப்படி இருக்கும், எப்படி நான் சொல்லிகிட்டே இருக்குமா, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, நான் வரப்போகிறேன், வெளியே வந்து பாருங்க. நம்மளுக்கு தெரியவே செய்யாதுல்ல, சூரியன் சொல்லுன்னு மூஞ்சில் அடித்தாதான் விடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நம்ம. சரி, அப்போ ஒரு ஆர்ப்பாட்டமே இருக்காது, அப்படியே அமைதியாக தொடங்கும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் இருளின் பாதையின் வழியாக போய் கொண்டு இருக்கலாம், ஒரு முடங்கிய சூழ்நிலை வழியாக போயிட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் விடியற் கால வெளிச்சம் கிராஜுவலாக ஆரம்பிக்கும், அது மெதுவாக ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதை ஆரம்பித்து எங்கே கொண்டு வந்து முடியும் தெரியுமா? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அந்த விடியற்கால வெளுப்ப தொடங்கிட்டார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, விசுவாசிக்கிறவங்களுக்கு அது நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தொடங்கிட்டார். ஐயோ, என் கையில ரிப்போர்ட் இருக்கே, தூக்கி போடு. உனக்கு ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். விடியற்கால வெளுப்பு வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருச்சு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இப்போ உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இந்த வெளிச்சம் ஹல்லேலூயா அதிகமாய் பிரகாசிக்கும் போது அந்த வெளிச்சத்தை யாரும் என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அது ஒரு நிச்சயமான காரியம், அப்படிதானே? அந்த விடியற் காலைன்னு ஒன்று வரணும். ஆமே, எவ்வளோ மழையானாலும் எப்படி ஒரு சூழ்நிலை ஆனாலும் விடியற்கால வெளிச்சம் வர்றது யாராலும் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் நினச்சா மட்டும்தான் மாற்ற முடியும். எந்த மனுஷனாலையும் எந்த சயின்டிஸ்டாலையும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அதே போல் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சாயங்காலத்தில் அழுகை உண்டானால் விடியற் காலத்திலோ கழிப்பு உண்டாகும். உனக்கு ஒரு சாயங்காலம் இருக்கிறது உண்மையானா தேவ பிள்ளையே, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு விடியற் காலம் இருக்கிறது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிச்சயம், அது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது ஒரு புதிய துவக்கம். ஆமென். ஒரு புதிய நாளுக்கான துவக்கம். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதலாம் நாள். அப்போ ஒவ்வொரு நாளினுடைய துவக்கம் என்னது, அந்த விடியற் கால வெளிச்சம். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அதுக்கான துவக்கம் தான் அந்த விடியற் கால வெளிச்சம். ஹல்லேலூயா. நம்புகிற தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. அதை விட்டுறாதீங்க, அதை விட்டுறாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சுக வாழ்க்கை துளிர்க்க போகிற நிச்சயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை எப்பதான் வரும், காலைதோறும் புதிய கிருபைகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இந்த விடியற் கால வெளிச்சம் நம்ம தான் எந்திரிக்க மாட்டோம். ஆனா பாருங்க, யாராவது காக்கா கிட்ட போய் சொல்லுவாங்களா, யாராவது குருவி கிட்ட போய் சொல்லுவாங்களா, ஏன் எந்திரி எந்திரி காலையில் விடிஞ்சாச்சு சொல்கிறாங்களா? ஏதாவது ஜீவராசிகள் கிட்ட போய் யாராவது எழுப்புறாங்களா? இல்லைல்ல. அப்போ அந்த விடியற்கால வெளிச்சம் தானா ஜீவராசிகளை என்ன செய்யுது, எழும்ப பண்ணுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முடங்கி கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விடியற் கால வெளிச்சம் உங்களை எழும்ப பண்ணும்படியாய் ஹல்லேலூயா இந்த நாளிலிருந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் விடுகிறது விடியற் கால வெளிச்சத்துக்காய் நன்றி. ஹல்லேலூயா. இந்த விடியற் கால வெளிச்சம் எழும்பும்போது அங்கே இருளுக்கு வேலை இல்லை, அங்கே இருட்டுக்கு வேலை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சம் எழும்பிடுச்சுன்னா இருட்டு போய் தான் ஆகணும், இருள் போய் தான் ஆகணும். ஆமென். வந்து யாரும் போப்போ இருள் போப்பான்னு சொல்ல வேணாம். வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருளுக்கு அங்கே வேலை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்துட்டார்னா அங்க இருளுக்கோ இல்லை இருளின் அதிகாரத்துக்கோ அங்க வேலையே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. அப்ப எனக்கு எது வெளிச்சம்னு தெரியணும்ல. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை வெளிச்சம் வெளிச்சம்ங்கிறீங்க, என்ன வெளிச்சம் தெரியணும்ல. ஆமென். இன்னைக்கு வேகமாக நிறைய வெளிச்சங்களை குறித்து வேதம் சொல்லுது. ஒரு 5 காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து வேகமாக பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாட் இஸ் லைட்? லைட்னா என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது ஒளியாக இருக்கிறது யார் தான்? நம்முடைய தேவன். தேவனும் ஒளியாக இருக்கிறார், அவருடைய குமாரனும் ஒளியாக இருக்கிறார். ஆமென். தேவனையும் குமாரனையும் உடையவன் எவனோ அவனும் ஒளியாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ப்ரேயரில் தியானிக்கும் போது ஒரு விஷயத்தை ஆண்டவர் பேசினார். என்ன அப்படின்னு சொன்னால், நிலா எப்படி ஒளிரும்? சூரியன்கிட்ட இருந்து படிச்சிருக்கோம்ல ஸ்கூலில். ஆமாம், இதெல்லாம் மறக்காதுல்ல. சூரியன்கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி தான் நிலா என்ன செய்யுமா, நைட்டு பிரகாசிக்குமா. ஆனால் அந்த சூரியன் கூட என்ன செஞ்சிடும், சூரிய கிரகணம் வந்தா. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நீதியின் சூரியன் இருக்காரு பாருங்க,
அவரை யாராலையும் மறைக்க முடியாது. ஆமே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தேவனே சூரியனும் கேடகவுமானவர், நான் ஒளியா இருக்கிறேன் சொன்னாரா? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி சொன்னாரா? ஆமென். ஹல்லேலூயா. சொல்லிட்டு இன்னொரு வசனத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போய் சூரியன் மாதிரி இருப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் நிலா கிடையாது. நம்மெல்லாம் நிலா இல்லை. நம்ம நீதியின் சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்குறவங்க, அங்கிருந்து வெளிச்சத்தை வாங்குறவங்க. அதனால நம்ம எல்லாருமே சூரியன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது? தடை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நேற்று தியானித்து கொண்டிருந்தபோது ஆண்டவர் ஒரு வசனத்துக்கு நேராக என்னுடைய கவனத்தை திருப்பினார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த காரியத்தை தெளிவாக இன்னைக்கு யார் கூடயோ ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கான விடியற் காலம் ஆரம்பித்து விட்டது, உங்களுக்கான வெளிச்சம் ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? சங்கீதம் 102 சங்கீதம் அதனுடைய 13வது வசனமும் 15வது வசனமும் நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 102 சங்கீதம் 13, 15. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நீதியின் சூரியனாகிய இயேசு, நீதியின் சூரியனாகிய தேவன் எழுந்தருளுகிறார். சரி, எப்போ விடியற்கால வெளுப்பு வரும்? பிள்ளைங்கெல்லாம் சொல்லுங்க, எப்போ விடியற்கால வெளுப்பு வரும்? சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மூஞ்ச காமிக்கணும், அப்படிதானே? ஆமா. அதே போல ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவன் எழுந்தருளினார்னா அங்க சீயோனுக்கு தயை செய்யும் கால். சீயோன் யாரு? யாரெல்லாம் சீயோன்? கை தூக்குங்க பார்க்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த புரிதலுக்காக ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம தான் சீயோன். ஆமென். தேவனுடைய ஜனம் தான் சீயோன். ஹல்லேலூயா. அப்போ சீயோனுக்கு தயை செய்யும்படி குறித்த காலம் வந்தது. ஆண்டவர் சொல்ற, சீயோனே உனக்கு நான் தயை செய்ய போறேன், உனக்கு நான் ஃபேவர் செய்ய போறேன். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கிலீஷில் இந்த விடியற் கால வெளுப்பை போலன்னு இருக்குல்ல, அதில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் படித்தேன். அது லைட்டுன்னு இல்லை, எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டோடைய ஃபேவர், ஆண்டோடைய தயவு உன் மேலே வரப்போகுதுப்பா. எப்படி? ஆண்டோடைய தயவு உன் மேலே வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது. நம்ம இன்னைக்கு ஆராதனையிலே நம்ம பாடணும்ல, யாருமே அந்த காலத்தையும் நேரத்தையும் என்ன செய்ய முடியாது? புரிஞ்சிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அதில் ஒரு நிமிஷம் கூட தப்பாது. ஆமே. ஹல்லேலூயா. கானா ஊரில் திராட்சை ரசம் தீர்ந்தாலும் மரியாளே ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரலை, என் வேலை இருக்குது, அந்த வேலையில் கரெக்டாக நடக்கும். ஆமே. ஹல்லேலூயா. நீ சிநேகிக்கிற லாசரு மரித்திருக்கிறான், ஏன் நேரம் இன்னும் வரல? மரித்து அடக்கம் பண்ணப்படணும், 4 நாள் ஆகணும். ஆமே. ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் ஆண்டவரே சாகாமல் பண்ணியிருக்க கூடாதா? இல்லை இல்லை இல்லை, செத்தாதான் மகிமை. ஆமே. அடக்கம் பண்ணப்பட்டாதான் மகிமை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் குறித்த நாளில் எல்லாமே நடக்கும். ஆமே. ஹல்லேலூயா. என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே, உம் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே, உம் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும், அதின் காலத்தில் நேர்த்தியாய்
நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லிட்டே இருங்க. எப்பயுமே எப்போ ஆண்டவரே செய்வீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் எப்படியும் செய்வீங்க ஆண்டவரே அப்படி சொல்லி பழகுங்க. ஆமே. உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து அப்பா எப்போ வாங்கி கொடுப்பீங்க, அம்மா எப்போ செய்வீங்க அப்படி கேட்டால் உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை நீங்கள் எப்படியும் செய்வீங்க எனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட அப்படி சொல்லி பழகுங்க. சந்தோஷிக்கா சொல்லணும், எனக்கு தெரியும் ஏசப்பா, நீங்கள் என்னைய எப்படியும் பாஸ் பண்ண வச்சுருவீங்க, எப்படி நிறைய மார்க் எடுக்க வச்சுருவீங்க எனக்கு தெரியும், என்னைய இப்போ எனக்கு படிக்க உதவி செய்வீங்க எனக்கு தெரியும். அப்படி ஜெபம் பண்ணணும். புரியுதா? எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறதை விட நீங்கள் என்னை படிக்க வைப்பீங்கப்பா எனக்கு தெரியும் அப்படி சொல்லி பழகுங்க. சந்தோஷிக்க வந்ததுனால ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். உங்கள் எல்லாருக்கும் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் ஜெபத்தை கொஞ்சம் மாற்றுங்க. எல்கேஜிலையும் இப்படி தான் ஜெபம், 10ஆம் கிளாஸ் வந்தாலும் இப்படி தான் ஜெபம். இல்லை 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 இல்லை, நம்ம அனுபவம் மாறணும். ஆமே. நம்ம அனுபவம் மாறணும். எல்கேஜியில் நீங்கள் ஏசப்பா தாங்க தாங்கன்னு கேட்டிருக்கலாம். 10ஆம் கிளாஸ் வந்தாச்சு இல்லை, இப்போ என்ன தெரியணும், என் அப்பா எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியணும். ஆமென். ஹல்லேலூயா. யாராவது வருவான் நம்ம விசுவாசத்தை தளர வைக்கிற மாதிரியே கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும், எப்படி சிஸ்டர் இதெல்லாம் நடக்கும் கேட்பாங்க. சொல்லுங்க, எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் எப்படியும் என் அப்பா நடத்திடுவார்னு எனக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நான் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில் ஆண்டவர் என்ன செய்வாரா, வெளிப்படுவார். அப்போ தேவ ஜனமே இங்கே கட்டின்னு இருக்கு, இங்கிலீஷில் ரீபில்டுன்னு இருக்கு. ஒரு காலத்தில் நீ கட்டப்பட்டவ தான், ஆனால் இப்பொழுதோ சீயோனை நீ இடிக்கப்பட்டு கிடக்கிற, நான் உன்னை மறுபடியுமாய் கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை மறுபடியுமா கட்டுவிப்பேன். எப்படி தெரியுமா கட்டுவேன், எல்லா கண்களும் பார்க்கிற மாதிரி. ஹல்லேலூயா. உன் வெளிச்சத்தை தூரத்தில் உள்ள ஜாதிகள் பார்க்கும்படியாக உன் பிரஸ்தாபத்தை அப்படியா நான் மகிமைப்படுத்துவேன். உன் பேரை நான் அப்படி பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ நீ மகிமைப்படுவ பாரு, அதில் நான் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. விசுவாசமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கான காலம் வந்தது. ஆண்டவர் எனக்கு தயை செய்யும் காலம் வந்தது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலீஷில் பார்த்தோன்னா he set his time அப்படின்னு இருக்கு. நமக்கான நேரங்களும் காலங்களும் அவருடைய கரத்தில் அழகா இருக்கு. ஆமே. ஹல்லேலூயா. யோபு 24:1 ஒரு வசனம் அருமையாக இருக்கும். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அந்த காலத்தை அறியாதிருக்கிறது என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு உங்களுடைய எல்லாமே தெரியும், கரெக்டாக செய்வார். அந்த காலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வெயிட் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு வேகமாக நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன். பாருங்க, யாத்திராகமம் எல்லாரும் எடுங்க. யாத்திராகமம் 12ஆவது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 12ஆவது அதிகாரம் அதனுடைய 41வது வசனம் வாசிங்க. வசனம் என்ன சொல்லுது? 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, அதுக்கு முந்தின நாளும் கிடையாது, அதுக்கு அடுத்த நாளும் கிடையாது. ஆமே. ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின நாளும் கிடையாது, அதுக்கு பிந்தின நாளும் கிடையாது, அன்றைய தினமே, அன்னைக்கே. அப்போ ஆண்டவர் உங்களுக்காக இதை செய்யணும்னு குறித்த நாளில் தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிம்னாஸ்டிக் பண்ணாலும் நடக்காது, அதுக்கு பின்னாடியும் அவர் செய்யவே மாட்டார். கவலைப்படாதீங்க, ஒரு நிமிஷம் கூட லேட்டே ஆகாது. பர்ஃபெக்டாக செய்வாருங்க, இன் ஹிஸ் பர்ஃபெக்ட் டைம். ஆமென். ஹல்லேலூயா.
அவசரமாய் அல்ல தாமரமாய் அல்ல. எனக்கு இந்த பாடல்ல இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி நம்ம சில விஷயங்களை ரொம்ப அவசரமா செஞ்சுட்டு கொஞ்சம் எனக்கு டைம் இருந்திருந்தா இது இன்னும் கொஞ்சம் அழகா செஞ்சிருக்கலாம் அப்படி சொல்லுவோம்ல, அப்படிதானே? சில காரியங்களை நம்ம ரொம்ப லேட்டா செஞ்சுட்டு இதை அப்பவே செஞ்சிருந்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ஆராதிக்கிற அப்பா எப்படி தெரியுமா? அவசரமாய் அல்ல தாமரமாய் அல்ல, அவசரமாய் அல்ல தாமரமாய் அல்ல, அன்றன்றுள்ள தேவைகளை அதிசயமாய் அன்றன்றுள்ள தேவைகளை அதிசயமாய் நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நம்ம அப்பா நம்மளுக்கு செய்யறது எல்லாமே எப்படி தெரியுமா செய்வாரு? தேவையை அறிஞ்சுதான் செய்வார். தேவைக்கு அதிகமாகவும் செய்ய மாட்டார், தேவைக்கு கம்மியாகவும் செய்ய மாட்டார். அவன் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குல்ல, அழகா அதை ஆக்கியோன் ஒரு ஜெபமா அந்த வசனத்தை எழுதியிருப்பார். ஆண்டவரே எனக்கு அதிகமாக தந்துடாதீங்க, அதிகமாக தந்தா என்ன செய்வேன்? ஆமாம், உங்களையே நான் தூசிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவேன்? நடந்துருவேன். எனக்கு கம்மியாகவும் தந்துடாதீங்க, தந்தா மற்றவன் என்ன செய்வான்? சார் ஆண்டவரை தேடி தேடி போகிறான், இவனுக்கு என்ன கடைசி? அப்படி உங்கள் நாம தூசிக்கப்படும். அதிகமாக தந்துட்டீங்கன்னா நானே உங்களை மறுதளிச்சிருவேன். அதனால எனக்கு அப்படி தராம அஞ்சஞ்சைக்குள்ள படியை எனக்கு நன்றாய் அளந்து என்ன செய்யுங்க, போஷி தரலுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தெரியுமா நம்மளை ஒரேடியா பணக்காரங்க ஆக்கல? நம்ம ஆண்டவரை தேடவே மாட்டோம். ஹூ ஆர் யூ அப்படின்ட்டு போயிடுவோம். அப்படியா உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டு போயிடுவோம். அதனால ஆண்டவருக்கு தெரியும், சேரனை இப்படி வச்சாதான் நிப்பா, இல்லைனா நீங்க யாரோ நான் யாரோன்ட்டு போயிடுவா. ஆமே, அதனால இவளை இப்படிதான் வைக்கணும். அவருடைய ஞானம் ரொம்ப பெருசு. ஆமே, ஏன்னு தெரியல, இந்த பாயிண்ட்ல இருந்து ஆண்டவர் போவே விட மாட்டேங்கிறார். யாருக்கும் ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. ஏன் ஆண்டவரே செய்யலை, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? எப்போ செய்யணுமோ அப்போ செய்வார். உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வெளிச்சம் யாரு தெரியுமா? அப்பா. அவர் ஜோதிகளின் பிதா. ஆமென். ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இருந்தா எல்லாமே இருக்கும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதை வேணாலும் இழக்கலாம். நீங்க மாடி மாடியா கட்டி வச்சிருக்க வீடு ஒரே நாள்ல போதா? சந்தோஷம். நீங்க கோல்டா சேர்த்து வச்சிருக்கிற பேங்க்ல எல்லாம் ஒரே நாள்ல போதா? ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அப்பாவை இழந்துட்டீங்கன்னா, அவருடைய பிரசன்னத்தை ஒரு நாள் இழந்துட்டீங்கன்னா, அது எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஆண்டவர் உங்க கூட இருக்காருன்னு சொல்ல முடியுமா? உங்க மனசாட்சியை பார்த்து கேட்கணும். ஏன்னா அதுதான் உண்மையை சொல்லும். இல்லை, நான் இப்போ பக்கத்தில் கை கொடுத்து கேட்க சொன்னா, ஆமா சிஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, ஆண்டோடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியுதா? ஆண்டவர் உங்க கூட டெய்லி பேசுறாரா? ஆவியானவர் இருப்பார்னா பேசிட்டே இருப்பார். எப்படி ஒரு தாயின் வயிற்றுல குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஸ்கேன் பண்ணாதான் தெரியுமா? சரி, ஒரு ஆரம்ப கட்டத்தில் தெரியாது. ஒரு 4 மாதம் தாண்டிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் குழந்தை அசைவு இல்லைன்னா உடனே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை நடப்பிச்சு எவ்வளோ நாளாச்சு? கடைசியாக ஆண்டவர் உங்க கூட எப்போ பேசினார்? போன சண்டே சிஸ்டர். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பேசணும்.
அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பேசுகிற தேவன். ஒரு நாள் பேசலனால ஏன்பா பேசல, இன்னைக்கு என்னாச்சு, அந்த கவலை உங்களுக்கு வரணும். ஆமென். எத்தனை நாள் பேசினாலும் ஐ டோன்ட் கேர். அவர் இருந்தால் எல்லாமே இருக்கும். அவர் நிறைவானவர். அவர் வரும்போது எல்லாமே நிறைவாக தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வேகமாக அடுத்த பாயிண்ட்டுக்கு நேரம் நம்ம போகலாம். அப்போ முதலாவது நான் என்ன சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் என்ன? ஆமாம், தேவன். தேவனும் அவருடைய குமாரனும் நமக்குள்ள ஐக்கியமாக இருந்தால் நம்ம ஒளியிலே ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ரெண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை வெளிச்சம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம். பார்க்காமலே சொல்லணும். காம்படிஷனுக்கெல்லாம் படித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. ஆமென். ஹல்லேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இப்போ புரியுதா உங்களுக்கு? நல்லா படித்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் மறக்கலை பார்த்தீங்களா? அதனால தான் இந்த போர்ஷனு உங்களை இன்னுமே யாரும் சொல்லலை. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, வேகமாக சொல்லுங்கள். சரியா? சரி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஏன் தெரியுமா வேதம் வெளிச்சம்? ஏன் வேதம் வெளிச்சம் அப்படின்னு சொன்னால், ஏன் வேதத்தை லைட் அப்படின்னு ஆண்ட சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், லைட் இருக்கும்போது நம்ம இடறி விழமாட்டோம். அப்படி தானே? லைட் இருந்தும் தடுக்கணும்னா யார் மிஸ்டேக்கு? நம்ம ஒழுங்காக பார்க்கல. ஆனால் லைட் இல்லைன்னா நம்ம சாதாரணமாகவே நம்ம என்ன செஞ்சுருவோம், இடருவோம். எங்கே எது இருக்குன்னு தெரியாது, எல்லாத்தையும் தட்டி போட்டு அப்படி தான் லைட் எடுக்க ஓடுவோம். அப்படி தானே? ஆனால் இந்த வேதம் என்கிற லைட்டு நம்ம வாழ்க்கையில் இருந்துருச்சுன்னு வைங்களேன், யாராலையும் நம்மளை அசைக்கவே முடியாது, யாராலையும் நம்மளை இடற பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் காலையில் ஒரு வார்த்தையை வாங்கிட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்களால் பாவம் செய்யவே முடியாது. நீங்கள் ஒரு சின்ன தப்பு செய்ய போகும்போது கூட அந்த வார்த்தை உங்கள் கூட பேசும். தெரியுமா? எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? அனுபவிங்க. ஆண்டவர்கிட்ட காலையில மன்னா எப்போ வரும்? விடிய காலத்திலே மன்னா என்ன செய்யும்? வரும். ஒரு நாள் உள்ள மன்னாவை அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியாது. நம்ம 1994 வாங்கின வசனத்தை வச்சு இன்னைக்கு பெருமையாக பேசிட்டு இருக்கோம். எப்படி? நான்லாம் பார்த்தீங்கன்னா 1994 அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தந்த. இன்னைக்கு என்ன வார்த்தையை தந்தார்? இன்னைக்கான மன்னா என்ன? இன்னைக்கான மன்னா தான் இன்னைக்கு நீ ஓடுறதுக்கான பலன். ஆமென். இன்னைக்கு நீ ஓடணும்னா இன்னைக்கு மன்னா வாங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல, அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல, அன்றன்றுள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்தீர். அன்னைக்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பாடத்தை அழகாக கற்று தந்திருக்கார்ல. அன்னன்னைக்கான மன்னா அன்னன்னைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கு. சங்கீதம் 119, 105 சொல்லுங்க பார்க்காம. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வசனம் என்கிற வெளிச்சம் உங்க வாழ்க்கையில இருந்துருச்சுன்னா நீங்க தடுக்கி விழ மாட்டீங்க, நீங்க தவறி விழ மாட்டீங்க. ஹல்லேலூயா. அது விடியற் கால வெளுப்ப போல விடியற் காலத்துல ஒவ்வொரு நாளும் வசனத்தோடு தான் எழுந்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் எழுவும் போது அட்லீஸ்ட் ஒரு பாட்டினுடைய வார்த்தையா நம்ம வாயில வரணும். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாள் நம்ம எந்திரிக்கும் போது என்ன வார்த்தையோடு எந்திரிக்கிறோம்? வேக வேகமா மொபைல் எங்க இருக்கு? இங்க தானே வச்சேன், தலையணைக்கு அடியில் தானே வச்சேன், இப்ப காணும். புரண்டு படுத்தல மொபைல் எங்கேயோ போயிருக்கோம். அது ஆண்டவர் சித்தமாவே இருந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி,
பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கிடணும். யோபு சொன்னார்ல, யோபு 4:4 யோபு சொல்றார், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையால. அந்த வசனத்தை வாசிங்க, அதை மட்டும் வாசித்து நம்ம வேகமா போவோம். யோபு 4:4. ஆமென். விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால எழுந்து நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஹல்லேலூயா. யோபு பயங்கரமான துன்பத்தின் வழியா போயிட்டு இருக்கும்போது கூட ஹல்லேலூயா, உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதேண்டா, மன சஞ்சலத்தை மடிந்திருப்பே. ஹல்லேலூயா. அப்போ எத்தனை நாள் நம்ம மடிந்து விழுகிற போல, இடறி விழுகிறது போல போகும்போதெல்லாம் ஹல்லேலூயா நம்ம சோர்ந்து தள்ளாடி இனி முடியாதுன்னு நிற்கிற நேரத்துலலாம் நம்மளை தூக்கி நிற்க பண்ணினது ஹல்லேலூயா வார்த்தையாகிய வெளிச்சம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வேகமாய் சங்கீதம் 37 அதனுடைய 1-6 வரைக்கும் வேகமாக யாராவது வாசிங்களே. சங்கீதம் 37 1-6. ம் 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 இங்கே பாருப்பா, நீ மற்றவனை பார்த்து ஐயோ அவன்லாம் நல்லா இருக்கானே, இவன்லாம் நல்லா இருக்கானே, இப்படிலாம் நீ யோசிக்காத. நீ ஒன்று செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து, அப்படின்னா சபையில் குடியிருந்து, அதாவது ஆண்டவருக்குள்ள குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. எல்லாரும் வாசிக்கலாம். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாகிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக என்ன வெளிச்சம் அப்படின்னு சொன்னா, உங்க நீதி உங்களுக்கு வெளிச்சம். நீங்க நீதி செய்கிற பிள்ளைகளானா ஹல்லேலூயா, உங்க வெளிச்சம் ஹல்லேலூயா பட்ட பகலை போல. பட்ட பகல்னு எப்ப சொல்லுவோம்? சூரியன் பயங்கரமா இருக்கிற இடம். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ நீங்க நீதி செய்கிற பிள்ளைகளானா ஹல்லேலூயா, ஒருவேளை உங்களை தவறா யாராவது அக்யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நீங்க செய்யாத குற்றத்தை நீங்க செய்தீங்கன்னு சொல்லி உங்க மேல பொய்யாய் பழி சுமத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நாமத்தினால இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, உங்க நீதியை வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் ஹல்லேலூயா இந்த காலை வேளையில உங்களுக்காக தரிசனமாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க நியாயத்தை விளங்க செய்யும்படியாய், சீயோனுக்கு தயை செய்யும்படியாய், சீயோனுடைய நியாயத்தை பட்ட பகலை போல வெளிச்ச போல வெளிப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக உங்கள் நீதியை வெளிப்படுத்துகிற தேவன், உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல வெளிக்கொண்டு வருகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நேரம் இல்லாததுனால நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். நான்காவதாக உங்களுடைய ஞானம், ஹல்லேலூயா, அது உங்களுக்கு வெளிச்சம். ஆமென். தானியேலை குறித்து வசனம் சொல்லுகிறது, தானியேலை குறித்து ராணி சாட்சி கொடுக்குறாங்க. எப்படி? ஆண்டவர் அறியாத ஒரு ராணி சாட்சி கொடுக்குறாங்க. தானியேல் 5வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்கள்ல வாசிங்க. தானியேல் 5:11-12. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம். பாருங்க, அப்ப இந்த ஞானத்தை எதுக்கு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க? வெளிச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்லுவோம்ல ஸ்கூலில் பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? எப்படி சொல்லுவோம்? இவங்கெல்லாம் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் ஒவ்வொரு டார்ச்சை மாட்டிட்டு வர்றாங்கன்னு அர்த்தமா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா படிப்பாங்க, மாமா பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, என்னன்னாலும் உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாருமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமே, ஹல்லேலூயா. ஒருவேளை நான் அந்த கொடைக்கானலில் அதிகமாக பார்க்குறேன், ஒரு மாதிரி ஒரு மந்த நிலை, அது என்னன்னு தெரியல, ஒரு ஸ்பிரிட்டா என்னன்னே தெரியல, எல்லாருமே
நான் வாலிப பிள்ளைங்களெல்லாம் அடிக்கடி திட்டுவேன், இப்படி இருக்காரு அப்படின்னு நான் திட்டுவேன், உரிமையாக திட்டுவேன். ஆனால் பாருங்க, அது ஒரு ஸ்பிரிட்டாக என்னன்னே தெரியல, அது ஒரு மண்ட நிலைமை. புரியுதா? அப்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வர 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 நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க? ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஆயிடுவோம்? ஆமாம், பிரைட் ஆயிரும், நம்ம வெளிச்சமாயிருவோம், நம்ம பிரிஸ்க் ஆயிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ மந்தமாக இருந்தீங்களோ, ஆண்டவரை அறிய 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 நீங்கள் எவ்வளோ கிளவராக மாறுறீங்கன்னு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஞானம் உள்ளவர்களாக மாறுறீங்கன்னு பாருங்கள். ஏன் தெரியுமா? அவர் தான் ஞானம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நான் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுவேன், உங்களால் படிக்க முடியலையா, ஸ்டடீஸில் ரொம்ப வீக்காக இருக்கீங்களா, டெய்லி ஒவ்வொரு புது வசனம் படிங்க, தெரியாத வசனம். டெய்லி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்னு படிச்சுட்டு போகக்கூடாது. டெய்லி எத்தனை புது வசனம் படிங்க. அந்த வசனம் படிக்க ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப டைம் கூட ஆகும். நீங்கள் அவ்வளோ வீக்குன்னே வச்சுக்கோங்க. ஒரு குட்டி வசனம் படிக்க கூட 1/2 மணி நேரம் ஆகுதுன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் புக் எடுப்பீங்க பாருங்கள், எவ்வளோ வேகமாக படிப்பீங்க தெரியுமா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஞானம் இதில் இருக்குது. ஆமென். ஆண்டவர் தான் ஞானம். ஹல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. அதனால ஞானத்தில் குறைவுள்ளவங்களா இருக்கீங்களா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், யாவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவர். அந்த ஞானமாகிய வெளிச்சம் தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளே ஞானம் உள்ளவர்களாக இருக்கும்போது, ஹல்லேலூயா, எனக்கு ரொம்ப வைராக்கியமாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் இவ்வளோ ஞானம் உள்ளவர்களாக இருக்கும் போது நம்ம எவ்வளவு ஞானத்தின் ஐஸ்வர்யம் பிறப்பிடும் அவர் தான். ஹல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிக்கிற நாம மக்கு பிள்ளைங்களா இருக்கக்கூடாது. ஆமென். நம்மளும் பயங்கர புத்திசாலிகளா இருக்கணும். தானியேலை போல வெளிச்சத்தின் ஆவி உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். நமக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். நம்ம படிக்கிற ஸ்கூலில், நம்ம படிக்கிற காலேஜில் உங்களுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் வேணும். எல்லாரும் ஃபெயில், நானும் ஃபெயில் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரும் ஃபெயில்னா நீ பாஸ் ஆகணும். எப்படி நீ பாஸ் ஆன? கொஸ்டின் வருமா இல்லையா? அங்கே வித்தியாசத்தை காமிக்கணும். ஏன் நீ மார்க் கம்மி? எல்லாரும் கம்மி, நானும் கம்மி இல்லை. ஏன் நீ இப்படி செஞ்ச? எல்லாரும் எங்கள் கிளாஸில் அப்படி தான் செஞ்சாங்க, நீ செய்யாத. நீ வித்தியாசத்தை காமி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக உங்க சாட்சி அது வெளிச்சம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை குறித்து உங்க ஏரியாவில் கேட்டால் என்ன சாட்சி சொல்லுவாங்க? என்ன சாட்சி சொல்லுவாங்க? யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா? அடிக்கடி யோசிப்பேன். ஒருவேளை நம்ம அந்த ஃபியூனரல் சர்வீஸ்லாம் நான் கேட்கும்போது யோசிப்பேன், ஒருவேளை நம்ம ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் நம்மளை குறித்து சாட்சி சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? நம்ம அப்படி ஏதாவது ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமா? அடிக்கடி யோசிங்க, ஒவ்வொரு நாளும் யோசிங்க. இப்போ நான் கேட்குறேன், சரி கீர்த்தி இருக்கா? கீர்த்தி காலேஜில் போய் கீர்த்தின்னு ஒரு பிள்ளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சாட்சி சொல்லுவாங்க? அப்படி ஒவ்வொருத்தரும் உங்கள் பேரை கேட்டு என்ன செய்யணும்? யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னார்ல, உங்கள் நற்கிரியைகள் மனுஷருக்கு முன்பாக வெளிச்சமாக என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். நீங்கள் மலை மேலே இருக்கிற பட்டணமானா ஒருத்தரும் உங்களை மறைச்சு வைக்கவே முடியாது. எப்படியெல்லாம் மறைச்சு வைப்பாங்களாம்? மரக்காலால மூடி வச்சாலும். ஹல்லேலூயா. உங்க வெளிச்சத்தை உதிக்கிற உங்க ஒளிய யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சாட்சி வெளிச்சமா மாறணும். ஹல்லேலூயா. நம்ம உதிக்கிற ஒளியா மாறணும் ஆண்டவருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. நம்ம வெளிச்சம் மற்றவர்களை பிரகாசிக்க பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எப்படி எழுமணும்? தூசியை உதறிவிட்டு. இருள் பூமியை மூடும், காரிருள் பூமியை மூடும், எல்லாமே அந்தகாரமா இருக்கும். ஆனா உன்மேலோ கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. மோசே இதை ஒவ்வொரு நாளும் வாங்கினார். தேவ பிரசன்னத்துக்குள்ளாடி அமர்ந்திருந்து 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 மோசையை பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? 1000 வாட்ஸ் பல்ப் எரியும். எப்படி? யாரும் பக்கத்தில் பார்க்கவே முடியாது. ஐயோ மோசையை பார்க்கவே பயமா இருக்கே.
உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மோசே நம்மளை மாதிரி முக்காடு போட்டுருந்தார். எப்படி? எதுக்கு? ஏன்னா ஜனங்கள் ஃபேஸை பார்க்க முடியல, அதனால முகத்தை மூடிட்டு பேசுவாராம். பாருங்க, அவ்வளோ ஒரு பிரகாசம். ஏன் தெரியுமா? அவர் நீதியின் சூரியனோடு கூட சஞ்சரித்தவர். ஹல்லேலூயா. நான் நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன், யாரோ வச்சுருந்தாங்க, நம்ம யார் கூட சஞ்சரிக்கிறோமோ அவங்கள போலவே நம்ம மாறுவோம். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அந்த பொல்லாத உலகத்தில் நோவா மாத்திரம் உத்தமனாய் நீதிமானாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் கூட அதிகமாய் சஞ்சரித்தோமானா நம்ம வெளிச்சத்தை யாரும் தடுக்க முடியாது. நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கிறதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டாங்க, குழியில் போட்டாங்க. ஆனால் யாராலையும் அவன் மேலே வைக்கப்பட்ட தரிசனத்தையோ அவன் மேலே வீசின வெளிச்சத்தை எடுக்கவே முடியல. ஆமென், ஹல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் யோவான் ஸ்நானன். ஹல்லேலூயா. அவனை தேடி 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 போனாங்க வனாந்தரத்துக்கு. ஆமென், ஹல்லேலூயா. யாராவது பட்டணத்துலேருந்து வனாந்தரத்துக்கு மெனக்கட்டு, அதுவும் அவன் அழகாலாம் இருக்க மாட்டான். எப்படி இருப்பானா? வசீகரிக்கிற தோற்றமெல்லாம் இருக்காது. இன்னைக்கு இருக்கிற சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் தேடி தேடி ஜனங்க ஓடுறாங்கல்ல, எதனால? ஏதோ ஒரு வசீகரம் இருக்கு. ஆனால் யோவான் ஸ்நானன் கிட்ட எதுவுமே இல்லை. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார் யோவான் ஸ்நானன் தெரியுமா? ஒட்டகமயிர் உடை. அதை போட்டுட்டு காட்டில் வனாந்தரத்தில் சுற்றிட்டு இருந்தாராம். அவரை பார்க்கறதுக்கு திரளா ஜனங்க ஓடினாங்களா? ஏன்? யோவான் ஸ்நானன் கிட்ட இருந்து எரிந்து பிரகாசிக்கிற அந்த விளக்காய் இருந்தவன் கிட்ட இருந்து அந்த வெளிச்சத்தை யாராலையும் தடுக்க முடியல. ஆமென். நான் அந்த ப்ரேயர்ல சொன்னேன், பூச்சிக்கு கூட தெரியும். ஈவன் சின்ன சின்ன ஈசல் பூச்சிங்களுக்கு கூட தெரியும். பார்த்துருக்கீங்களா? கரண்ட் போயிடுச்சு, ஒரு சின்ன விளக்கு கொளுத்துட்டீங்கன்னா அதை சுற்றியே என்ன செய்யும்? ஆமே. லைட்டு போட்டிங்கன்னா மழை காலத்தில் ஈசல் வீட்டுக்குள்ளே லைட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். உடனே நம்ம என்ன செய்வோம்? அதை வெளியில் ஆக்கணும்னா வெளி லைட்டை போட்டு உள்ளாடி ஆஃப் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இங்கெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இல்லைல்ல? ஆமாம், எங்கள் ஊர்லலாம் அப்படி தான். சரியா? அப்போது சின்ன பூச்சிக்கு கூட தெரியுது லைட் எங்கே இருக்கோ அங்கே போகணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உன்கிட்ட பிரகாசிக்கிற வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் வருவாங்க. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் வருவாங்க. நீ தேடி 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 போக வேண்டாம். யாராவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன், தேடி போக வேண்டாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு தேடி தேடி போக வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களை தேடி ராஜாக்கள் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கணும். இன்னைக்கு உலகத்தின் பிள்ளைங்க செய்கிறாங்க. ஏன் உங்களால் செய்ய முடியாது? நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க தானே. ஆமென், ஹல்லேலூயா. சேவான் கல்லறியப்படும் போது கூட அவன் முகம் எப்படி இருந்துச்சா? தேவ தூதனை போல பிரகாசித்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் வெளிச்சம் கர்த்தருடைய மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பிரதிபலிக்குது. வெளிச்சம் தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிறது. உங்கள் கேரக்டர்ஸ் மூலமாக, உங்கள் சாட்சியின் மூலமாக அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே இருந்து பிரகாசிக்கிற வெளிச்சம் அநேகரை கிறிஸ்துவின் இடத்திலே வரவழைக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் துன்பப்படுத்தப்படும் போது கூட உங்கள் வெளிச்சத்தை, உங்கள் மேலே ஒளி இருக்கிற வெளிச்சத்தை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நம்ம எந்த பிள்ளைகளாக இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம எந்த பிள்ளைகளாக இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். எபேசியர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் இருளிலே நடக்கிறவங்களா, இருளின் பிள்ளைகளாக இருக்காதீங்க. நீங்கள் இருளுக்கு சொந்தமானவங்க இல்லை. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். நேரம் அதிகமாக போகுது பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீங்கள் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படி எங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பதாக பிரகாசிக்கத்தக்கதாய், எங்கள் வெளிச்சம் விடியற் கால வெளுப்பை போல எழும்பட்டும். ஆண்டவரே அப்பா, நீதியின் சூரியனாகிய கர்த்தர் எனக்குள்ளேருந்து பிரகாசிப்பீராக. நீங்கள் வந்தால் எல்லாமே மாறும்ப்பா. என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே, என் சாட்சி மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொன்னார், முன்னே நான் தூசி
தூஷிக்கிறவனா இருந்தேன். முன்னாடி நான் எப்படியெல்லாம் கெட்டவனா இருக்க முடியுமோ இருந்தேன். ஆனால் ஒரு நாள் அந்த ஒளி என்னை சந்தித்தது. அந்த ஒளியில ஒருவர் என்னை சந்தித்தார். அன்னைக்கு மாறிச்சு என் வாழ்க்கை. அன்னைக்கு மாறிச்சு என் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு முன்பதாக சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகளுக்காக கவலைப்படாதீங்க. உங்க விண்ணப்பங்களுக்கான பதில் உங்கள் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் உதிக்கும் போது, நீதியின் சூரியன் ஒளிரும் போது உங்கள் சுக வாழ்க்கை துளிர்க்கிறது நிச்சயம். ஹல்லேலூயா. உங்கள் முறிவுகளை கர்த்தர் கட்டி சீயோனுக்கு தயை செய்கிற காலத்தை ஹல்லேலூயா வந்தது. அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் சீயோன் கேட்டு மகிழும்படியாய், ஓ சீயோன் கேட்டு மகிழும்படியாய் அதன் அடி காயத்தை மாற்றி அதை ஏழத்தனையாய் பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல, அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல, அன்றன்றுள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்தீர். அன்றன்றுள்ள தேவைகளை அதிசயமாய் உன் வழியும் என் வழியும் வேறு என்றீரே. உன் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லை. எல்லாரும் சத்தம் இந்த பாடலை உங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அறிக்கையாக நம்ம பாட போகிறோம். ஆண்டவரே, என்னால் புரிஞ்சிக்க முடியலப்பா, என்னால் புரிஞ்சிக்க முடியல, உங்கள் ஞானத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியலப்பா. ஆனாலும் நான் நம்புகிறேன் நீங்கள் எனக்கு செய்வீங்கப்பா. என் சுக வாழ்வை துளிர பண்ணுவீங்கப்பா. என் முறிவுகளை கட்டுவீங்கப்பா. உன் வழியும் என் வழியும் வேறு என்றீரே. உன் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. உன் வழியும் என் வழியும் வேறு என்றீரே. உன் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லை. சொல்லுவோம். அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல, அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல, அன்றன்றுள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்தீ. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். கலங்காத தேவ பிள்ளையே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை 430 வருஷம் முடிந்த அஞ்சை தினமே அணியாய் புறப்பட செய்த கர்த்தர். தேவ பிள்ளையே, உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து, உன்னுடைய முடக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உன்னை எழும்ப பண்ணும்படியாய், உனக்கான வெளிச்சத்தை உன்மேல பிரகாசிக்க செய்யும்படியாய், உனக்கான விடியற்கால வெளுப்பை உனக்கு கட்டளையிடும்படியாய், உன்னுடைய முறிவுகளை கட்டும்படியாய், உன்னுடைய சுக வாழ்வை துளிர்க்க செய்யும்படியாய் இந்த காலை வேளையில பிரசன்னமாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி. மட்டுமா எங்களோடு இருந்து நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் நீர் எங்களுடைய ஒவ்வொரு சபை மக்களின் தேவைகளையும் சரி, அவர் ஜெப விண்ணப்பங்களையும் சரி நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவசரமாயும் அல்ல, தாமதமாயும் அல்ல, சரியான நேரத்தில் செய்யக்கூடிய தேவன் நீரப்பா. நீ நல்லவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவங்க பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு புது பலத்தினால் இடை கட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பாதுகாத்தருளுங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
துதி கனமாகி மயுமக்கு ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயுமக்கு ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமாகி மயுமக்கு ஓ எல்லாவுமே ஓ எல்லாவுமே துதி கனமாகி மயுமக்கு ஓ நீரே ராஜாவே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.